ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஜிம்கா பார்க்க போகிறோம். அந்த ஜிம்காவுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக யூ பின்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். யூ ஷேப்பில் நிற்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ண ஒரு நீடில், ரீஃபில், ஒரு கேப்பு, ஒரு கர்வ் கட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி யூ பின் பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளேவை எடுத்துகிட்டு ஸ்டிட் பார்ட்டை ரெடி பண்ணிடலாம். க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாலாக ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போது 0.25 அளவு ஸ்டெட்டுங்கிறதுனால அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எடுத்துருக்கேன். க்ளேவை நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த திலகம் ஷேப்பில் ஒரு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்மூத் பண்ணிடலாம். ஆயில் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ண என்ன எடுத்துக்கேன்னா, இந்த ரீஃபிலோட பேக் சைடில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இந்த நீடிலால் இந்த மாதிரி சைடு எட்ஜஸில் கொடுத்துட்டே வரேன். லைனாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு 5 ஸ்டிக் பீட்ஸ் வச்சுக்க போகிறேன். சென்டரில் ஒன்று வச்சுட்டு இந்த சைடு 2, இந்த சைடு 2 ஸ்டிக் பீட்ஸ் வச்சு கீழே யூபின் கொடுத்துட்டு இதை ட்ரை ஆக விட்டுடலாம். இதுக்கு நேராக பார்த்து சென்டரை யூபின் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு இந்த 4th மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட ஷேப் லைட்டாக இந்த பட்டன் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா பட்டன் மாதிரி வந்துடும். இந்த எட்ஜஸ்லாம் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். பேக் சைடையும் அதே மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இதில் டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சேம் நீடில் அந்த ரீஃபிலால் பேக் சைடு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே ரீஃபிலோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த டிப்பால் இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இது கனெக்டர் பீட் மாதிரி வச்சு இந்த ஸ்டெட்டில் ஜாயின் பண்ணிடலாம். கீழே ஒரு யூபின் கொடுத்துட்டேன். மேலே ஸ்டெட்டில் கொடுத்துருந்த யூபின்ல இன்னொரு யூபின் போட்டு இதை இந்த கனெக்டர் பீடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிடுச்சு. இதை ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஜிம்கா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இந்த லாஸ்ட்டு மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளேவை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா க்ளே இருக்கு இல்லையா, இதை பாலாக ரொட்டேட் பண்ணி இந்த 5th மோல்டில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். மொத்தமாக 2 பீஸ் எடுத்துருக்கேன். 2 பீஸில் முதல்ல இந்த குட்டி பீஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் எதுவும் டிசைன்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிவிட்டு இதில் யூபின் பீட்ஸ் ஒரு 6 பீட்ஸ் கீழே வைக்க போகிறேன் நான். அதாவது இந்த ஓரத்தில் இந்த மாதிரி யூபின் பீட்ஸை அட்டாச் பண்ணிக்க போகிறேன். 6 பீட் தான் வைக்க போகிறோம். அதுக்கு மேலே வைக்க போகிறதில்ல. எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்தளவுக்கு கேப் விட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பீஸையும் வச்சுட்டு காட்டுறேன். இதுக்கு சென்டரில் ஒரு பீடு வைக்க போகிறோம். இந்த பீடை நான் நிக்ரோமயரை கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணியிருக்கேன். அதாவது இது ஒரு லேயராகவும் இந்த சென்டரில் வைக்கிற பீடு ஒரு லேயராகவும் தெரியணும். அதாவது 2 லேயராக தெரிகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜிம்கா ரெடி பண்ணிடலாம். ஜிம்கா ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஸ்கூப் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது ரொம்ப எடுக்காமல் கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த குட்டி ஜிம்கி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப அதை எடுக்காமல் வச்சோன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் அந்த குட்டி ஜிம்கா நமக்கு வெளில தெரிய போகிறதில்ல, அந்த ஸ்டிக் பீட்ஸ் மட்டும்தான் வெளில தெரிய போகுது. அதனால் நான் அந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த கேப் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கேப்பை சென்டராக பார்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டிசைன் பண்ணிவிட்டு அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரீஃபிலால் கொஞ்சம் சென்டர் பண்ணுறதுக்காக ஒரு பேக் சைடால் இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த நீடில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நீடிலால் இந்த லைன் வரைக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த கர்வ் இம்ப்ரெஷன் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி கர்வாக கொடுத்துக்கிறேன். இது மாதிரி 2 லைன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்க போகிறேன்.
நெக்ஸ்ட் லைன் போட்டுட்டு ஃபுல்லாக காட்டுறேன். இந்த கர்வ் ஷேப் கட்டர் இல்லைன்னா நம்ம பென் கேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீஃபில் வச்சுட்டு இந்த கர்வுக்கு கீழே 3 லைன்ஸ் போடுறேன். லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று. இந்த மாதிரி போட்டோன்னா ஒரு புல் மாதிரி தெரியும். அந்த மாதிரி வரத்துக்காக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஜிம்கா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிறது இல்லையா, இதில் தான் இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூபின் பீட்ஸை இந்த ஜிம்காவுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். இதுவும் எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு ஒவ்வொரு ஸ்டிக் பீட்ஸ் இந்த மாதிரி யூபின் பீட்ஸாக வச்சுக்கிட்டே வரலாம். ஜிம்கா ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இந்த குட்டி ஜிம்காவை இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த குட்டி ஜிம்கா அட்டாச் பண்ணுறதுக்கும் அந்த கீழே ஒரு யூபின் பீட் அட்டாச் பண்ண மாதிரி நீட்டாக கொஞ்சம் நிற்கும் வேற விட்டு தான் கட் பண்ண போகிறேன். ஒரு லூப் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாகவே விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பெரிய ஜிம்காலாம் நமக்கு அட்டாச் ஆகிற மாதிரி தான் வைக்க போகிறோம். இதில் ஒரு யூபின் போட்டுட்டு இந்த யூபினை வந்து இந்த குட்டி ஜிம்கால அட்டாச் பண்ணிடலாம். இப்போது இந்த பெரிய நிக்ரோமயர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரீஃபில் இல்லைன்னா நீடில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது அந்த குட்டி ஜிம்கா வெளியே தெரியக்கூடாது. அந்த ஸ்டிக் பீட்ஸுக்கு அடுத்த லேயர் வந்து அடுத்த ஸ்டிக் பீட்ஸ் மட்டும்தான் தெரியணும். இப்போது இந்த ஸ்டெட் வந்து கனெக்டர் பீடில் ஒரு யூபின் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு பெரிய யூபின் போட்டுட்டு இந்த ஜிம்கால கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதோட பேர் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி ட்ரையாக விட்டுருந்தேன், அதை காட்டுறேன். அதாவது அந்த குட்டி ஜிம்கா அந்த ஸ்டிக் பீட்ஸ் அந்த யூபின் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து மறைஞ்சிடணும். அடுத்து அதில் உள்ள ஸ்டிக் பீட்ஸ் மட்டும்தான் நமக்கு தெரியணும். 3 லேயராக நமக்கு அந்த பீட்ஸ் மட்டும் தெரியணும். இது இந்த மாதிரி வச்சோன்னா அந்த குட்டி பீட் தெரியுது. இதில் பாருங்கள் 3 லேயர்ஸ் மட்டும்தான் தெரியுது, அந்த குட்டி ஜிம்கா தெரியவே இல்லை. ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. 2 ஜிம்காவையும் ட்ரை ஆக விட்டுட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.